தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 264வது வேத வினாவுடைய நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக 263வது வேத வினாவுடைய பகுதியினுடைய பதில்களை நான் சொல்லிவிடுகிறேன். சரிங்களா? அநேக பேர் நீங்கள் பதில் அளிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மதிப்பெண்களை நான் குறித்து வைத்துள்ளேன். தொடர்ந்து நீங்கள் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி, உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டது யார்? உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டது யார் என்ற கேள்விக்கான பதில் பவுல். கலாத்தியர் 6:14 வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:14. ரெண்டாவது கேள்வி, சிலுவையை எடுத்து பின்பற்றி வா என்று இயேசு யாரை பார்த்து சொன்னார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளே நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டு வந்த ஒரு மனிதன். மார்க்கு 10:21 நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு 10:21. மூன்றாவது கேள்வி, சிலுவை அருகே நின்றது யார்? இதற்கான பதில் கிளையோப்பா மரியாள், மகதலேனா மரியாள், இவங்க 2 பேரும் சிலுவை அருகே நின்றார்கள். யோவான் 19:25 வாசிக்கிறோம். நான்காவது கேள்வி, எந்த மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? எந்த மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 6:6 இருக்குது. பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஓகே. ஐந்தாவது கேள்வி, மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் யார்? மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் யார்? விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுதலித்து போனவர்கள். எபிரேயர் 6:6 நாம் வாசிக்கிறோம். ஆறாவது கேள்வி, இயேசுவை வாரினால் அடித்தது யார்? இதற்கான விடை பிலாத்து. மார்க் 15:15 நாம் வாசிக்கிறோம். ஓகே. ஏழாவது கேள்வி, கிறிஸ்துவினுடையவர்கள் எதை சிலுவையில் அறைய வேண்டும்? கிறிஸ்துவினுடையவர்கள் எதை சிலுவையில் அறைய வேண்டும்? விடை என்னன்னு பார்த்தீங்களா, மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும். கலாத்தியர் 5:24 நாம் வாசிக்கிறோம். ஓகே. அடுத்தது எட்டாவது கேள்வி, இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது எத்தனையாம் மணி வேளையாக இருந்தது? இயேசுவை சிலுவையில் அறைந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் மணி வேளை. மார்க்கு 15:25 நாம் வாசிக்கிறோம். ஓகே. ஒன்பதாவது கேள்வி, இயேசு சிலுவையை சகித்தார் என்பதற்கு இருப்பிடம். எபிரேயர் 12:2 இயேசு சிலுவையை சகித்தார் என்பதற்கான பதில் வசனம் எபிரேயர் 12:2. 10வது கேள்வி, சிலுவை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமாக இருக்கிறது? விடை என்பது கெட்டுப்போகிறவர்களுக்கு. 1 கொரிந்தியர் 1:18. 11வது கேள்வி, இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். இருப்பிடம். இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். இருப்பிடம் என்ன? கொலோசியர் 2:15. கொலோசியர் 2:15. 12வது கேள்வி, சிலுவையை சுமந்தது யார்? சிலுவை சுமந்தது யார்? சிரேன ஊரானாகிய சீமோன். மார்க் 15:21 வாசிக்கிறோம். ஓகே. இயேசு சிலுவையை சுமந்தார், அதற்கு இருப்பிடம் என்ன? ஒரு சில வசனங்கள் இருக்கிறது, ஆனால் எல்லாத்துக்கும் நான் மதிப்பெண் போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வேறு வசனம் போட்டிருந்தாலும் அதுக்கு மதிப்பெண் நான் போட்டிருக்கிறேன். இயேசு சிலுவையை சுமந்தார். 1 பேதுரு 2:24 நான் எடுத்துக்கிற வசனம். நீங்கள் வேறு வசனத்தை எடுத்திருக்கீங்க, அதை நான் சோதித்து பார்க்கும்பொழுது சரியாக இருந்துச்சு. அதனால் அதுக்கும் உங்களுக்கு மதிப்பெண் போடப்பட்டிருக்கிறது. ஓகே. இந்த 263வது வேத வினாவுடைய பகுதியில் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உற்சாகமாக பங்கு பெறுங்கள். இந்த 264வது வேத வினாவிடை பகுதியினுடைய தலைப்பு அதிகாலையிலே. எத்தனை பேருக்கு அதிகாலமே எழும் பழக்கம் இருக்கிறது? உண்மையிலே அது ரொம்ப நல்ல பழக்கம். அதுவும் என்ன நோக்கத்துக்காக எழுந்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். சரிங்களா? அந்த வகையிலே வேதத்திலிருந்து அதிகாலையில் நடந்த சம்பவங்கள், எழுந்தவர்கள், இவங்களை பற்றி நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இந்த நாளின் முதலாவது கேள்விக்கு நாம் செல்வோம். நீங்கள் எல்லோரும் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். முதலாவது கேள்வி, தேவனோடு உடன்படிக்கை செய்தவரின் பிள்ளை ஒருவரோடு உடன்படிக்கை செய்கிறார். நீங்கள் பதில் அனுப்பும் பொழுது அந்த வசனம் அதிகாலை அப்படிங்கிற சம்பவத்தை மையப்படுத்துகிற வசனமாக இருக்கணும். சரிங்களா? தேவனோடு உடன்படிக்கை செய்த நபரின் பிள்ளை இன்னொருவரோடு செய்த உடன்படிக்கை.
அதிகாலை சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே. 2வது கேள்வி, இருட்டோடே போய் வெளிச்சத்தை பெற. இருட்டோடே போய் வெளிச்சத்தை பெற. சரிங்களா? நல்ல அந்த கேள்வி யோசிக்கணும். ஒருவேளை நான் சொல்கிறது அந்த சம்பவத்தை உள்ளடக்கி வித்தியாசமாக சொல்லியிருப்பேன். அதனால் அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இருட்டோடே போய் வெளிச்சத்தை பெற. இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, அதிகாலமே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டது யார்? அதிகாலமே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டது யார்? இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதிகாலமே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டது யார்? ஓகே. 4வது கேள்வி, பொய்யர்களை திருடர்களாக்கிய சம்பவம். பொய்யர்களை திருடர்களாக்கிய சம்பவம். எல்லா சம்பவத்திலையுமே இப்போ நான் சொல்கிற காரியங்களில் அதிகாலை அப்படிங்கிற காரியம் இருக்கும். சரிங்களா? பொய்யர்களை திருடர்களாக்கிய சம்பவம். 5வது கேள்வி, இரும்பு அடிக்கும் இடத்தில் ஈக்கு ஒரு வேலை. இரும்பு அடிக்கும் இடத்தில் ஈக்கு ஒரு வேலை. இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் யோசித்து வேதத்தில் என்ன சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 6வது கேள்வி, அதிகாலை எழுந்து கோபத்தை மூட்டவோ? அதிகாலை எழுந்து கோபத்தை மூட்டவோ? 7வது கேள்வி, இரவிலே பாதி தூக்கம் ஆனாலும் அதிகாலமே எழுந்த சம்பவம். இரவிலே பாதி தூக்கம் ஆனாலும் அதிகாலமே எழுந்த சம்பவம். 8வது கேள்வி, கொஞ்சி குலாவி பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். கொஞ்சி குலாவி பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். நான் சொல்லுகிற வார்த்தைகள் நீங்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் மாற்று வார்த்தைகளை போட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நீங்கள் நல்லா வேதத்தை தேடி தான் கண்டுபிடிக்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாக கேள்விகளை கேளுங்க. ஃபஸ்ட்டு, கொஞ்சி குலாவி பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். 9வது கேள்வி, இதையா நாடிப்போவது அதிகாலையில்? இதையா நாடிப்போவது அதிகாலையில்? 10வது கேள்வி, அதிகாலை எழுந்து பார்த்த அதிசய காட்சி. அதிகாலை எழுந்து பார்த்த அதிசய காட்சி. அது யாருக்குன்னா எதிரிகளுக்கு தோன்றின காட்சி. சரிங்களா? அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதிகாலை எழுந்து பார்த்த அதிசய காட்சி, அதுவும் எதிரிகளுக்கு தோன்றிய காட்சி. 11வது கேள்வி, அதிகாலையில் எழுந்து பலி செலுத்தியது யார்? அதிகாலையில் எழுந்து பலி செலுத்தியது யார்? 12வது கேள்வி, அதிகாலை பிரசங்கமா? ஆச்சரியம். அதிகாலை பிரசங்கமா? ஆச்சரியம். ஓகே. 13வது கேள்வி, அதிகாலமே எழுந்த ராஜாவுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. அதிகாலமே எழுந்த ராஜாவுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய திறமையை நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன்னா இப்போ நான் வேத வசனத்தோடு அப்படியே போட்டிருந்தேன்னா நீங்கள் ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. கொஞ்சம் அந்த சிந்திக்கும்படியாக இந்த கேள்வி இருக்கும். அதிகாலமே எழுந்த ராஜாவுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. 14வது கேள்வி, அதிகாலை எழுந்தவர் ஐயோ என்றவர் அதிசயம் கண்டவர். அதிகாலை எழுந்தவர் ஐயோ என்றவர் அதிசயம் கண்டவர். 15வது கேள்வி, அதிகாலை எழும்படி தேவனிடமிருந்து கட்டளை பெற்றது யார்? அதிகாலை எழும்படி தேவனிடமிருந்து கட்டளை பெற்றது யார்? 16வது மற்றும் கடைசி கேள்வி, அதிகாலை எழுந்தார் தடைகள் உடைக்கப்படுவதை கண்டார். அதிகாலமே எழுந்தார் தடைகள் உடைக்கப்படுவதை கண்டார். இது எல்லாமே அதிகாலை காட்சிகள். சரியா? நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிங்க. வசன ஆதாரத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். வெறும் வசனத்தை மட்டும் போடக்கூடாது. அந்த பதிலை சொல்லி வசனத்தை நீங்கள் போடணும். சரிங்களா? அதனால் முயற்சி பண்ணுங்கள். கண்டுபிடிக்க முடியலனாட்டு சோர்ந்து போகாதுங்க. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த கேள்விகள் வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஒன்றுக்கு ஒரு பகுதிக்கு நீங்கள் விடையளிக்க முடியாமல் போகலாம். ஆனால் அடுத்த கேள்வி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அது சொல்ல முடியாது. உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். நாளை தினத்தில் இந்த விடையை அனுப்பும் முன்னதாக, சரிங்களா, ஒரு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடணும்? இதுக்கான பதிலை அனுப்பிவிட வேண்டும். ஏன்னா கரெக்டாக 6 மணிக்கு நான் அடுத்த கேள்விகளை நான் போடுவேன். ஓகே. மே காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி.